ஓகே. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு நான் வந்து கருவாச்சி காவியம் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேங்க. தெரியும், ஒரு ரீசெண்டாக நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோ போட்டுட்ருந்தேன். அப்போது ஸ்டார்ட் பண்ணும்போது சும்மா போர் அடிக்குது, வீட்டில் இருக்கிறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா இனிமேல் ஓப்பன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசுகிறதுக்காக தான் இப்போ வந்திருக்கேன். கொஞ்சம் தயவுசெய்து பாருங்கள் வீடியோவை ஃபுல்லாக. என்னென்னா, நேற்று வந்துட்டு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சமயபுரம் பூ, நான் வந்து திருச்சின்றனால சமயபுரம் பூவுக்கு எப்போதும் வருஷம் 5வது பூவுக்கு போவோம். சரிங்களா? இதில் வந்து அந்த மாதிரி நாங்கள் வந்து கிளம்பி போகணும், ஞாயிற்றுக்கிழமை போகணும். போயிட்டு சமயபுரம் பூவெல்லாம் முடிச்சுட்டு விடிய விடிய கண்ணு முழிச்சு பார்த்துட்டு மறுநாள் ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி வந்தோம். ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி வரும்போது நாங்கள் வந்து பஸ்ஸு ஏறிட்டோம். சரிங்களா? பஸ்ஸில் ஏறி ஒரு 2.5 மணி நேரம் ட்ராவல்னு வச்சுக்கோங்க. எங்களுக்கு திருச்சியிலேருந்து கரூருக்கு, நாங்கள் கரூரில் இருக்கோம். இப்போ இந்த இதில் வந்துட்டு 2.5 மணி நேரம் ட்ராவல். தயவுசெய்து நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளுங்க. இது யாருக்கு தெரிஞ்சால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் போய். என்னென்னா, என்ன மாதிரி சும்மா ஒரு 40-50 பேரை யூடியூப்பில் வச்சுக்கிட்டு ஒரு விஷயத்த நான் சொன்னேன்னா இதை யாருக்கும் அவ்வளோ பெருசாகவே தெரியாது. ஆனால் என்னோடய வீடியோவை பார்க்குற யாராவது ஒருத்தர் ஒரு பெரிய யூடியூபராக இருந்தீங்கன்னா, முக்கியமாக இந்த விஷயத்தை யாராவது எடுத்து பேசி இதுக்கு ஒரு நல்ல ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் இப்போ நான் அந்த வீடியோவே போடுறேன். நான் வளவலன்னு பேசாமல் நான் விஷயத்துக்கே வந்துடுறேன். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்கள ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற ஒரு முக்கியமான விஷயம் இது. 2.5 மணி நேரம் ட்ராவல். சரிங்களா? அந்த 2.5 மணி நேரம் ட்ராவலில் பஸ்ஸு எங்கேயுமே இடையில நிற்கிறது கிடையாது. இப்போது ஸ்டாப்பிங்கில் நிற்கிது, நின்று ஆளுங்க ஏறுறாங்க இறங்குறாங்க, டக்குன்னு எடுத்துடுறாங்க. இதில் முக்கியமாக இந்த 2.5 மணி நேரத்தில் வெயில் காலம், இப்போது தண்ணி நிறையா குடிச்சிட்டே இருக்கணும்னு போல் தோணுது. அப்படி குடிச்சிட்டே இருந்தால் நம்மளால், தப்பாக எடுத்துக்காதீங்க, பாத்ரூமை கண்ட்ரோல் பண்ண முடியல. 2.5 மணி நேரம் யூரின் வந்தால் எப்படி போகிறது என்னன்னு தெரில. பஸ் ஸ்டாண்ட்லேயே போயிட்டு நம்ம பஸ்ஸில் ஏறி உட்காந்தாலுமே இந்த வெக்கைக்கு தண்ணி இழுத்துகிட்டே இருக்குது. அதனால் ஆவலில் வாங்கி தண்ணி நிறையா குடிச்சிடுறோம். குடிச்சிட்டு ஒரு குளித்தலை வர ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் ஆகுது. அதை விட்டு இங்கிட்டு வர்றதுக்கு ஒரு 1.25 மணி நேரம் ஆகுது. சரிங்களா? இதுக்கு இடையில தயவு செய்து ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க்கில் பஸ்ஸை நிறுத்தி ஒரு 10 நிமிஷம் யூரின் போகிறவங்க போங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வேண்டுகோளுக்காக தான் இந்த வீடியோ. இதை ஏன்டா நான் இப்படி சொல்ல வரேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. என்ன மாதிரி நிறைய பேர் பஸ் ட்ராவலில் கஷ்டப்பட்டுருப்பீங்க, மெயினாக லேடிஸு. சரிங்களா? ஏன் நான் சொல்லணும்னா, நேற்றுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேன். நான் பட்ட கஷ்டம் என்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு இந்த கஷ்டம் இருந்திருக்கும். குழந்தைங்களுக்காக இருக்கட்டும், பீரியட்ஸ் ஆகிற பெண்களாக இருக்கட்டும், வயசானவங்க, சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், வசதியானவங்களாக இருந்தால் காரில் போவாங்க, எங்கேனாலும் நிறுத்தி போய்க்குவாங்க, பைக்கில் போகிறவங்க போய்க்குவாங்க. ஆனால் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறவங்க மட்டும் நாம் ஏறி உக்காந்து எவ்வளோ மணி நேரம் ஆனாலும் நம்ம அந்த அதை அடக்கி வச்சுட்டே தான் போய் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் ஏகப்பட்ட பிரச்சனை. இதை ஏன்டா இப்போ எல்லாருக்கும் நடக்கிறதானே, இது என்ன அதிசயமாக ஒரு வீடியோ போட்டு சொல்லணுமான்னு நினைக்காதீங்க. நேற்று இந்த 2.5 மணி நேரம் ட்ராவலில் நானும் சாப்பிடாமல் பஸ் ஏறினால பசி, 2வது வெயில் அதிகம், நைட் டைம் ஆயிடுச்சு. அந்த வெயிலோட தாக்கம் இருந்து அந்த ஒரு மாதிரியாக இருக்கும். அந்த நைட் ரொம்ப நைட்டும் இல்லாமல் பகலும் இல்லாமல் இடையில ஒரு 8 மணி டைம்லலாம் அந்த ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன், தண்ணியை குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு தான் நான் பஸ்ஸில் ஏறினேன். ஆனால் இடையில என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த குளித்தலையிலேருந்து வெளியே அவுட்ருக்கு, இந்த சைடில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அந்த அவுட்டரில் வந்து பைபாஸில் ஏறுற இடத்துல ஒரு இடத்துல டக்குன்னு வண்டி நின்றுச்சுங்க. வண்டி ஏர் அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்குது. சவுண்டு காது அடைக்கிற அளவுக்கு போச்சுடா, நம்ம ஆள் காலியாக போகிறோம், பஸ்ஸு இதாக போகுதுன்னு பதறி அடிச்சுக்கிட்டு உயிரை கையில் பிடிச்சிட்டு அந்த இருட்டில் 1/2 மணி நேரம் ஆச்சு அந்த பஸ்ஸை ரெடி பண்ணி அவங்க எடுக்கிறதுக்கு.
ஆல்ரெடி 2.5 மணி நேரம் ட்ராவலு. இதில் பஸ்ஸுக்கு இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதில் 1/2 மணி நேரம், 3 மணி நேரம். எனக்கு பாத்ரூம் அர்ஜென்ட்டு. சார் ஒரு 5 நிமிஷம் நிறுத்துங்க, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லி நான் குளித்தலையில் கேட்டப்போ, அவ்வளோ நேரம்லாம் நிற்காதுமா அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டாங்க. சரி ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு இடையில ஒரு தண்ணி கூட குடிக்கல. எனக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. விடிய விடிய கண்ணு முழிச்சு நடந்தது. இது நான் என் ஒருத்திக்காக பேசலை. இந்த மாதிரி ஒரு சமயபுரத்துக்கு எத்தனை 1000 பேர் வராங்க, எவ்வளோ பேர் லாங்கில் வருவாங்க போவாங்க, குழந்தைங்க, வயசானவங்க, பெண்கள். எங்களை மாதிரி ஏழ்மையாக உள்ளவங்க பஸ்ஸில் தான் போக முடியும், வர முடியும். வெறும் ஊருக்கு மட்டும் விசேஷத்துக்கு மட்டும் சொல்லலைங்க. இது எப்படி சொல்கிறது, எல்லா அத்தியாவசியத்துக்கும் போகிற ஒரு விஷயம். தயவு செய்து ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவல் பண்ணுற பஸ்ஸு இருந்தால் இடையில ஒரு 10 நிமிஷம் ஏதாவது ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கிற வசதியை மட்டும் படுத்தி கொடுங்க. ஏன்னா 10 நிமிஷம் இதுக்காக போய் பஸ்ஸு நிற்கணுமா, அப்படிலாம் முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால இந்த மாதிரி இடையில பஸ்ஸு ரிப்பேர் ஆகி எவ்வளவோ இடத்துல மணிக்கணக்கில் நிப்பாட்டி போடுறாங்க. அப்போல்லாம் நாங்கள் அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் இருக்கோம். குழந்தைங்கள்லாம் அந்த கத்துறாங்க ராத்திரி. என்னால் முடியல. ஒரு பக்கம் கோவமாக வருது. இறங்கி போயிடலான்னு பார்த்தா அங்கிட்டும் இருட்டு, இங்கிட்டும் இருட்டு. காட்டுக்குள்ளே சரி இறங்கி இருட்டுக்குள்ளேயாச்சும் போகலான்னு பார்த்தா வண்டி பஸ்ஸு போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்குது. லைட்டு வெளிச்சம். ஆம்பளைங்க அவ்வளோ பேர் இருக்காங்க. நான் ஒரு ஆம்பளையாக இருந்தால் நான் நின்றுட்டே போயிடுவேன். பொம்பளையாக பிறந்ததுனால என்னால் அப்படி கூட போக முடியாத சுச்சுவேஷன். நேற்றுக்கு அழுதுட்டேங்க நான். ஒரு பாத்ரூம் போக முடியலையே நம்மளால் அப்படின்னு. எனக்கு நீர்க்கடுப்பு பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோ பேருக்கு இருக்கும் இந்த வெயில் டைமில். தயவு செய்து இது ஒரு சின்ன விஷயமாக பார்க்காம இதை ரொம்ப பெரிய விஷயமாக, முக்கியமாக பெண்களுக்காக இதை பார்த்து யாராவது இதை ஒரு பெரிய இதாக நான் சொன்ன சின்ன இந்த ஒரு விஷயம். ஆனால் பேச்சு கொஞ்சம் வளவலன்னு போயிடுச்சு. இதில் முக்கியமான நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் தயவு செய்து இதை யாராவது எடுத்து பேசி இதுக்கு ஒரு சொல்யூஷன் கொண்டுட்டு வாங்க. நான் நேற்றுக்கு கண்ணால் பார்த்தேன். அவ்வளோ கஷ்டப்பட்டு அனுபவித்தேன். ரெஸ்டாரண்ட்டில் இறங்கி நான் போகிறதுக்குள்ளே எனக்கு இதாகிடுச்சுங்க. ஏன் உங்ககிட்ட நான் மறைக்கணும்? காலோடே வர அளவுக்கு நான் நேற்றுக்கு அனுபவிச்சிட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். தயவு செய்து இதை பற்றி பேசி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். இப்போ கூட நான் தெளிவாக பேசணுன்னான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் பேசணுன்ற விஷயத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதை பற்றி பேசுங்க. அப்படி நான் பேசுகிறது பிடிச்சிருந்துச்சுன்னா என்னை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய விஷயம் என் மனசில் இருக்குது. இது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்காக போடுறேன். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.